சோலைவன காட்டுல காலு, காகம், மீனு, குருவி, மிட்டு 3 பேரும் ரொம்ப ஒற்றுமையா ஒன்னாதான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க எல்லாரும் ஒன்னாவே உணவு சேகரிக்கவும் போவாங்க. அப்போ காலு காகத்துக்கு ஒரு புதருக்குள்ள இருந்து ஒரு மரப்பெட்டி ஒண்ணு கிடைச்சது. அந்த பெட்டிய திறந்து பார்த்தான். அது மொத்தமும் நிறைய தங்க காசுகளா இருந்தது. இத பார்த்ததும் காலுவோட மனசுல ரொம்பவே பேராசை பிடிச்சிடுச்சு. அந்த நேரம்னு பார்த்து மிட்டு கிளி அந்த இடத்துக்கு வந்தா. என்ன காலு, இங்கேயே நின்னுட்டு இருக்க? வா, சீக்கிரமா வீட்டுக்கு போகலாம். ஆமா, என்ன இது பெட்டி? நான் இங்கே என் அம்மா வீட்டுக்கு வந்தேன். அவங்க பழைய பொருட்கள்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க. அதான் இதுல போட்டு எடுத்துட்டு வந்தேன். சரி சரி, வா காலு, எல்லாரும் உனக்காக காத்துட்டு இருக்காங்க. சீக்கிரமா சாப்பிடலாம். இல்ல மட்டும் நான் அம்மா வீட்டுக்கு போனல, அங்கேயே சாப்பிட்டுட்டேன். நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. எனக்கு ரொம்ப உடம்பு அசதியா இருக்கு. நான் வீட்டுக்கு போறேன். பிறகு அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அவனோட வீட்டுக்கு வந்தான். நல்ல வேளை அந்த மெட்ரோ கிட்ட தப்பிச்சிட்டோம். கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தானா கையும் களவுமா மாட்டியிருப்போம். இது மட்டும் யாருக்கும் தெரிஞ்சிடவே கூடாது. நம்ம கிட்ட தங்க காசு இருக்கிறது தெரிஞ்சுச்சுன்னா, அப்புறம் உணவு பொருட்கள்ல பங்கு கொடுக்கற மாதிரி இதுலயும் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா, நாம இன்னையில இருந்து அவங்க கிட்ட பேசுறத நிறுத்திக்கணும். வார கடைசி நாள்ல பறவைங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஏதாச்சும் அசைவ விருந்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் அன்னைக்கு மீனுவோட வீட்ல விருந்து. மீனு பறவைங்க எல்லாருக்கும் சுவையான பிரியாணிய செஞ்சிருந்தா. என்னாச்சு மிட்டு, இந்த காலு அண்ணா மட்டும் இன்னும் வரல? என்னன்னு தெரியல மீனு. காலு வீட்டு கதவை நான் ரொம்ப நேரம் தட்டினேன். ஆனா அவன் வெளியிலயே வரல. ஒருவேளை அம்மா வீட்டுக்கு போன அசதியில படுத்து தூங்குறான்னு நான் வந்துட்டேன். காலுவுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். சரி, நீ கொஞ்ச நேரம் இரு, நான் போய் காலுவை கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மீனு குருவி காலுவோட வீட்டுக்கு வந்தா. காலு, காலு, கதவை தர, நான் மீனு வந்திருக்கேன். உனக்கு பிடிக்குமேனு சூடான பிரியாணி செஞ்சிருக்கேன். வா, சாப்பிட்டுட்டு வந்துடலாம். எனக்கு பிரியாணி எல்லாம் வேண்டாம். நேத்து அம்மா வீட்ல சாப்பிட்டது வயிறு ஜீரணம் ஆகாம இருக்கு. அதனாலதான் நான் வரல. நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. நான் அடுத்த வாரம் உங்க கூட சாப்பிட்டுக்கிறேன். சரி காலு, அப்படின்னா நீ பாத்துக்கோ, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனு குருவி அங்கிருந்து கிளம்பி போனா. பிறகு பறவைங்க எல்லாரும் அந்த பிரியாணிய சுவைச்சு சாப்பிட்டாங்க. மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சது. பறவைங்க எல்லாரும் உணவை தேடி பறக்க தயாரானாங்க. மீனு குருவி காலு வீட்டு கதவை தட்டுனுச்சு. காலு, என்ன ஆச்சு? நீ இன்னமும் வீட்டை விட்டு வெளியில வரல? வா, உனக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். நம்ம சீக்கிரமா மழை காலத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களை சேகரிச்சாகணும். அடச்சே! இந்த பறவைங்க கிட்ட ஏன் தான் நட்பு வச்சுக்கிட்டோமோ? எப்ப பார்த்தாலும் வந்து கதவை தட்டுனபடியே இருக்கிறாங்க. இன்னைக்கு இவங்களுக்கு ஒரு முடிவு கட்டணும். அப்படி இல்லைன்னா என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் புடுங்கிப்பாங்க. அப்படின்னு ரொம்ப கோபமா காலுக்காகவும் வெளியில வந்தா. என்ன மீனும் உனக்கு பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் வந்து என் வீட்டு கதவையே தட்டிட்டு இருக்க. என்ன இப்போ உனக்கு? காலு, ஏன் இப்படி கோவப்படுற? உணவை தேடி போறதுக்கு உன்னை கூப்பிட வந்தேன். இங்க பாரு, இன்னையில இருந்து நான் உங்க கூட எல்லாம் உணவு தேடி வரல. எனக்கு என்ன தேவையோ அதை நானே எடுத்துக்கிறேன். தயவு செஞ்சு இந்த தொந்தரவு பண்ணாம இங்க இருந்து போ. நீனும் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். 2 நாளா அந்த காலுவோட நடவடிக்கையில ஏதோ மாற்றம் தெரியுது. என்ன சொல்ற மிட்டு? ஏன், அவனுக்கு என்ன ஆச்சு? ஒரு நாள் அவன் ஒரு பெட்டி எடுத்துட்டு வந்தான். என்ன பெட்டின்னு கேட்டேன். ஏதோ அம்மா வீட்ல இருந்து பழைய பொருட்களை எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னான். அந்த பெட்டியை பார்த்ததுல இருந்து தான் அவன் நம்ம கிட்ட இப்படி எல்லாம் பேசுறான். எனக்கு என்னமோ அந்த பெட்டியால தான் அவன் மனசு மாறிடுச்சுன்னு தோணுது. இருக்கலாம். அவங்க அம்மா ஏதாச்சும் பொருட்கள குடுத்துருப்பாங்க. ஒருவேளை அது அவனுக்கு நமக்கு குடுக்கறதுக்கு விருப்பம் இல்ல போல. சரி விடுங்க. நாம இனிமே அவன தொந்தரவு பண்ண வேணாம். சரியா 1 வாரத்துக்கு அப்புறமா காட்டுல பயங்கரமா மழை பெஞ்சது. மழையோட அளவு அதிகமானதுனால எல்லா பறவைகளும் பாதுகாப்பான இடத்த தேடி போக ஆரம்பிச்சாங்க. போற வழியில காலுவையும் கூப்பிட்டுட்டு போகணும்னு எனக்கு தோணுச்சு. உடனே காலு வீட்டு கதவை தட்டுனா. காலு, சீக்கிரமா வெளியில வா. காட்டுல பயங்கரமா மழை பெய்யுது. இந்த மழையில நாம இங்க இருந்தோம்னா கண்டிப்பா நமக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துரும். ஐயோ மீனு, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? எனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போ. பிறகு மீனுக்குருவி அங்கிருந்து ரொம்ப கவலையா வந்தா. நேரம் ஆக ஆக மழை ரொம்பவே அதிகமா பெஞ்சுது. ஆனா காலுவோ அந்த பெட்டியை பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல வீட்டை விட்டு வெளியில வரவே இல்லை. என்ன, மழை இந்த அளவுக்கு பெய்யுது? ஒருவேளை மீனு சொன்ன மாதிரி நமக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துருமோ?
இல்ல இல்ல, என்ன ஆபத்து வந்தாலும் சரி, நம்ம வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. ஒருவேளை நாம போயிட்டோம்னா புயல்ல நம்ம வீடு கீழே விழுந்துரும். அப்புறம் நம்ம நகைப்பெட்டியை யாராச்சும் திருடிப்பாங்க. ரொம்பவே மழை அதிகமா பெய்யவும் காலுவோட வீடு மொத்தமும் இடிஞ்சு கீழே விழுந்தது. வீட்டோட சேர்த்து காலுவும் அங்கிருந்து கீழே விழுந்தான். அவன் பத்திரமா பாதுகாத்து வச்சிருந்த நகைப்பெட்டி அவன் மேலேயே விழுந்தது. காலுக்காக மூச்சு விட முடியாம ரொம்பவே சிரமப்பட்டா. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராச்சும் இருக்கீங்களா? நண்பர்களா, என்ன காப்பாத்துங்க. அப்படின்னு சொல்லி ரொம்பவே கத்திக்கிட்டு இருந்தான். ஆனா காட்டுல எந்த பறவைகளுமே இல்லாததால காலுவை காப்பாத்த யாருமே வரல. ஐயோ, என்னோட நண்பர்கள் இருந்திருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு என்ன காப்பாத்திருப்பாங்க. இந்த தங்க காசுகளுக்கு ஆசைப்பட்டு என்னோட நண்பர்களை நான் ரொம்ப மோசமா நடத்திட்டேன். இப்போ அவங்க இல்லாததாலதான் என்னோட உயிர் பரிதாபமா போக போகுது. நான் பண்ணினது ரொம்பவே தப்பு. அவனோட உயிர் போற அந்த நேரத்துல தான் தான் பண்ண தப்பு அத்தனையும் அவன் உணர்ந்தான். இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்னைக்கு காலையில மீனுக்குருவி சந்தைக்கு போய் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அவளோட வீட்டுக்கு வந்துட்டு இருந்தா. அம்மா, உங்களுக்காக நான் இவ்வளவு நேரம் ஜன்னல் பக்கமாவே உட்கார்ந்துருந்தேன் தெரியுமா? ஏமா இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? லக்கி, ரொம்ப நாளா நீ அம்மா கிட்ட ஆசைப்பட்டு ஒன்று கேட்டல்ல, அதுக்காக தான் அம்மா உனக்கு வாங்குறதுக்காக அலைஞ்சிட்டு இருந்தேன். இப்பதான் அது கிடைச்சிச்சுமா அப்படின்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்த நெயில் பாலிஷை எடுத்து தன்னோட பொண்ணு லக்கி கிட்ட கொடுத்தா. அதை பார்த்ததும் லக்கிக்கு ரொம்பவே சந்தோஷம் தாங்க முடியல. அம்மா, ரொம்ப நன்றிம்மா. எனக்கு தெரியும் எங்க அம்மா எப்படியாச்சும் எனக்கு நெயில் பாலிஷ் வாங்கி தந்துடுவீங்கன்னு. அம்மா, நான் இதை எடுத்துட்டு போய் நீலு கிட்ட காட்டிட்டு வரவாம்மா? நீலு இதை பார்த்தா ரொம்பவே சந்தோஷப்படுவா. சரிம்மா, வேகமா போயிட்டு வீட்டுக்கு வந்துடணும் சரிம்மா, நான் உடனே வந்துடுறேன். அப்படின்னு சொன்ன லக்கி பிறகு ரொம்ப சந்தோஷமா அந்த நெயில் பாலிஷை எடுத்துக்கிட்டு தன்னோட தோழி வீட்டுக்கு பறந்து போனா. என்ன, எனக்கு இல்லாம இந்த மீனுவோட பொண்ணு இவ்வளவு சந்தோஷமா பறந்து போறா. அவ கையில கூட ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு போறா. பார்க்கிறதுக்கு நெயில் பாலிஷ் மாதிரில தெரியுது. சரி, எதுக்கும் போய் பக்கத்துல பார்க்கலாம். அப்படின்னு யோசிச்ச கோரிக்காகம் பிறகு லக்கிய பின்தொடர்ந்து போனுச்சு. அவ கையில இருக்கிற நெயில் பாலிஷை பிடுங்கிட்டு ரொம்ப வேகமா அங்கிருந்து பறந்து போனுச்சு. என்னோட நெயில் பாலிஷ், எனக்கு நெயில் பாலிஷ் வேணும். அப்படின்னு சொல்லி லக்கி ரொம்பவே அழ ஆரம்பிச்சா. லக்கியோட சத்தத்தை கேட்டு அவளோட தோழி நீலு அங்க வந்தா. என்னாச்சு லக்கி? எதுக்காக அழுதுட்டு இருக்க? நீலு, உன்கிட்ட காட்டுறதுக்காக நான் நெயில் பாலிஷை எடுத்துட்டு வந்தனா, அத அந்த கோரியத்தை பிடுங்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு அந்த நெயில் பாலிஷ் போனதை நினைச்சு ரொம்ப வருத்தமா இருக்கு நீலு. இதுக்கெல்லாம் நீ அழாத, சரியா? நான் என் அம்மா சந்தைக்கு போகும்போது உனக்கு நிறைய நெயில் பாலிஷ் வாங்கிட்டு வர சொல்றேன். அப்படின்னு சொல்லி தன்னோட தோழிக்கு அவ ஆறுதல் சொன்னா. பிறகு அன்னைக்கு ராத்திரி பொழுதும் வந்தது. லக்கி அவ கூட்டுல படுத்து தூங்கிட்டு இருந்தா. உனக்கு நெயில் பாலிஷ் வேணுமா? அப்படின்னா நாளைக்கு நீ என்ன வந்து பாரு. நான் உனக்கு நிறைய வண்ணத்துல நெயில் பாலிஷ் தரேன். கண்டிப்பா நான் வரேன். நெயில் பாலிஷ் மரமே, கண்டிப்பா நான் வந்துடுறேன். என்ன லக்கி, உனக்கு கனவுல கூட நெயில் பாலிஷ் பத்தி தான் கனவு வருமா? ஆ, என்னம்மா? அப்படின்னா இவ்வளவு நேரம் நான் கனவுல தான் பேசிட்டு இருந்தேனா? அம்மா, என்னோட கனவுல ஒரு நெயில் பாலிஷ் மரம் வந்துச்சும்மா. அந்த நெயில் பாலிஷ் போனா போகட்டும். நான் அம்மா உனக்கு வேற ஒரு வண்ணத்துல நெயில் பாலிஷ் வாங்கி தரேன். அதையே நினைச்சிட்டு நீ தூங்குற. அதனால தான் உனக்கு மரத்துல கூட நெயில் பாலிஷ் காய்க்கிற மாதிரி கனவு வந்திருக்கு. அமைதியா படுத்து தூங்குடா செல்லம் அப்படின்னு சொல்லி தன்னோட பொண்ணுக்கு ஆறுதல் சொன்னா. பிறகு மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சிச்சு. எனக்கு ராத்திரி ஒரு அதிசய கனவு வந்தது. அந்த கனவுல ஒரு மரம் நிறைய நெயில் பாலிஷ் காய்ச்சிருந்துச்சு தெரியுமா? என்ன லக்கி சொல்ற? மரத்துல நெயில் பாலிஷ் காய்ச்சிருந்ததா? ஆ, ஆமா நீலு, அந்த மரம் என்கிட்ட நிறைய பேசினுச்சு. அப்படின்னு சொல்லி அந்த கனவுல பார்த்த அத்தனை விஷயத்தையும் நீலு கிட்ட சொன்னா. எனக்கு என்னமோ நாம அந்த கனவுல வந்த இடத்துக்கு போனா கண்டிப்பா நமக்கு நெயில் பாலிஷ் கிடைக்கும்னு தோணுது. பிறகு பறவைங்க ரெண்டு பேரும்
அந்த நெயில் பாலிஷ் மரத்தை தேடி பறக்க ஆரம்பிச்சாங்க. கனவுல வந்த ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்க போனாங்க. பிறகு லக்கியோட கனவுல பார்த்த அந்த நெயில் பாலிஷ் மரத்துக்கு அவங்க வந்தாங்க. ஆ, என்ன அதிசயம்! இந்த மரம் மொத்தமும் இவ்ளோ நெயில் பாலிஷ் இருக்கே! வாங்க குழந்தைங்களா, உங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். வாங்க, சந்தோஷமா வந்து என்னோட நெயில் பாலிஷை பறிச்சுக்கோங்க. என்ன மரமே, நீ இவ்ளோ அழகா பேசுற! ஆமா, எனக்கு நெயில் பாலிஷ் தேவைப்படுதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? நேத்து அந்த காகம் உன்கிட்ட இருந்து நெயில் பாலிஷை பிடுங்கிட்டு போணுச்சுல்ல, அப்போ நீ ரொம்ப பாவமா அழுத. அதான் நான் ராத்திரியே உன்னோட கனவுல வந்தேன். நல்ல வேளை நீ ரொம்ப சீக்கிரமாவே என்னை கண்டுபிடிச்சு வந்துட்ட. இந்தா, என்னோட நெயில் பாலிஷ் மொத்தத்தையும் பறிச்சுக்கோ அப்படின்னு அந்த அதிசய மரம் சொன்னது. இப்போ 2 பேரும் ஒரு கூடை நிறைய நெயில் பாலிஷை சேகரிச்சாங்க. ரொம்ப நன்றி மரமே, எங்களுக்கு நெயில் பாலிஷ் கொடுத்ததுக்கு. ஆனா ஒரு நெயில் பாலிஷ் எடுத்துட்டு போகும்போதே அந்த கோரியத்தை பிடுங்கிட்டாங்க. இப்போ இவ்வளோத்தையும் நாங்க எடுத்துட்டு போறது பார்த்தாங்கன்னா கண்டிப்பா இதையும் அவங்க பிடுங்கிப்பாங்க. கோரி உங்களை பார்த்தான்னா அவகிட்ட என்னோட மரம் இருக்கிற இடத்த சொல்லி இங்க அனுப்பி வைங்க. அவளுக்கு நான் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன். சரியா? இப்போ நீங்க பயப்படாம போகலாம் சரி மரமே, ரொம்ப நன்றி. அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க 2 பேரும் அங்கிருந்து பறக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ அவங்களோட காட்டுக்குள்ள வந்தாங்க. இந்த மீனுவோட குழந்தை தினமும் ஒரு அதிசயத்தை பண்ணிட்டே இருக்கா. நேத்து என்னடானா நெயில் பாலிஷை எடுத்துட்டு போனா, இன்னைக்கு என்னடானா ஒரு கூடை நிறைய நெயில் பாலிஷை எடுத்துட்டு போறா. இந்த குருவிக்கு மட்டும் எங்க இருந்துதான் இவ்வளவு நெயில் பாலிஷ் கிடைக்குது? இன்னைக்கு இத நாம கண்டுபிடிச்சே ஆகணும். அப்படின்னு யோசிச்ச கோரி பிறகு அவங்கள வழிமறைச்சு பேச ஆரம்பிச்சா. ஏய் குழந்தைங்களா, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. ஆமா, உங்களுக்கு இந்த நெயில் பாலிஷ் எங்க இருந்து கிடைக்குது? அத்தை, எங்களை தயவு செஞ்சு போகிறதுக்கு விடுங்க. நான் உங்களுக்கு நெயில் பாலிஷ் இருக்கிற இடத்த சொல்லிடுறேன். அத்தை, இந்த பக்கமா போனீங்கன்னா மலைகளையும் புல்வெளிகளையும் தாண்டி ஒரு பெரிய நெயில் பாலிஷ் மரம் இருக்கு. அந்த மரத்துல இருந்து தான் நாங்க தினமும் நெயில் பாலிஷ பறிச்சுட்டு வரோம். ஓஹோ, அப்படியா? சரி, இப்போ நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்க. அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சா. ரொம்ப சந்தோஷமா அந்த மரம் இருக்கிற இடத்துக்கு பறந்து போனா. குழந்தைங்க சொன்ன அந்த இடத்துக்கு போன கோரி அங்க இருக்கிற மரத்தை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டா. இன்னையிலிருந்து இந்த மரம் எனக்கு மட்டும்தான் சொந்தம். இதுல இருக்கிற நெயில் பாலிஷ தினமும் ஒண்ணு ஒண்ணா பறிச்சு நம்ம கைகள்ல போட்டுக்கலாம். அப்படின்னா இந்த காட்டுலயே நான் தான் பெரிய பேரழகியா இருப்பேன். அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா அந்த மரத்து பக்கத்துல போனா. அவ எதிர்பார்க்காத நேரத்துல மரம் அவளை தலைகீழா தூக்குனுச்சு. என்ன தைரியம் இருந்தா குழந்தைகளை ஏமாற்றி நீ நெயில் பாலிஷ கொடுக்குற. இன்னையிலிருந்து உனக்கு யாரையும் ஏமாற்றணுங்கிற எண்ணமே வரக்கூடாது. உன்னோட மனசுல கெட்ட எண்ணம் போற வரைக்கும் நீ என் மரத்திலேயே தலைக்கிட்ட தொங்க போ. அப்படின்னு சொல்லி அவளோட கிளைகளால கோரிய அதுல கட்டி வச்சா. தயவு செஞ்சு என்ன விட்டுரு மரமே. இனிமே நான் யார்கிட்டயும் எதையும் திருட மாட்டேன். தயவு செஞ்சு என்ன விட்டுரு. நீலு, இந்நேரம் அந்த கோரி ஆண்டி அங்க போயிருப்பாங்க. மரம் சொன்ன மாதிரியே அவங்களுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்துருக்கோம். இனிமே அவங்க நம்ம கிட்ட இருந்து எதையுமே திருட மாட்டாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.